எண் 10 ஹர்னீஸ்வரி எஸ். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹர்னீஸ்வரி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன் பிப்ரவரி 1847ஆம் ஆண்டு பிறந்தார். தாமஸ் ஆல்வா எடிசன் எல்லா காலத்திலும் மிகவும் பிரபலமான கண்டுபிடிப்பாளராகவே இருந்தார். இவர் பெற்றோர் பெயர் சாமுவேல் எடிசன், தாயார் நான்சி மேத்துரேலியன் மகனாவார். இவர் பள்ளி படிப்பில் மிகவும் பின்தங்கிய மாணவர். எடிசன் மிகவும் கடின உழைப்பாளி. இவர் முதனில் மீன்தந்தி தொடர்பான கருவி ஆகும். இவர் ஒளிவிளக்கை, ஒளிவரவில், திரைப்படம், கருவி உள்ளிட்ட பல கருத்துக்களை உருவாக்கினார். எடிசன் அறிவியல் சார்ந்தால் இதழ் ஒன்றிய வெளியிட்டார். தாமஸ் ஆல்வா எடிசனிடம் ஒருவர் கேட்டார், நீங்கள் எத்தனையோ முயற்சி செய்கிறீர்கள், எதிலும் மட்டும் கிடைக்கவில்லை, ஏனென்றால் அதற்கு எடிசன் கூறினார், நான் தோற்கவே கிடையாது. எதெல்லாம் வேலைக்காகாதோ அதை நான் 10,000 வழிகளில் கண்டுபிடித்து வைக்கிறேன். இதுதான் நேர்மறை எண்ணமாகும். முதல் முயற்சியிலே வெற்றி பெறுபவனே விடா பல முறை தோல்வி அடைந்தான். வெற்றி பெறுபவனே மிக சிறந்த வெற்றியாளனாவான். பல கண்டுபிடிப்புகள் பலவித முயற்சிகளுக்கு தோல்விகளுக்கு பிறகுதான் கண்டுபிடித்தார். இது வெற்றி என்பது 1% உத்வேகமும் 99% உழைப்பும் என்பது இவரது அழகிய பொன்மொழி. ஒளியும் இணைத்து முதல் திரைப்படம் கருவி கைநட்டார் கேப்பை 1888 கண்டுபிடித்தார். எடிசன் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 18ஆம் தேதி மறைந்தார். எடிசன் ஆசிரியர் ஒரு முறை கடிதத்தை கொடுத்து, இதை உன் அம்மாவிடம் கொடு என்றார். அதை அவன் அம்மாவிடம் கொடுத்து, என்ன எழுதியுள்ளார்கள் என்று கேட்டார். அதை படித்த தாய் கண் கலங்கியது. அதற்கு அம்மா, ஒன்றுமில்லையடா, உனக்கு சொல்லித்தர ஆசிரியர்களுக்கு அறிவும் அனுபவமும் பற்றவில்லை, அதனால் உன்னை நூலகத்தில் படிக்க சொல்லியிருக்கிறார்கள். பிற்காலத்தில் தாய் இறந்தவுடன் எடிசனுக்கு அந்த கடிதம் கிடைக்கிறது. அதை படிக்கிறான் எடிசன், உன் குழந்தைக்கு மூளை வளர்ச்சி குறைவாக உள்ளது, அதனால் நாங்கள் வெளியேற்றுகிறோம். முயற்சிகள் நம்மை பலமுறை கைவிட்டாலும் நாம் ஒருபோதும் கைவிடக்கூடாது. நன்றி, வணக்கம்.